தொலைக்காட்சி செய்திகளில் பார்த்திருப்பீங்க. 2 நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா ஒரே அழுக, ஒரே கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போய் கண்ணிலேருந்து ஒரே தண்ணி தார தாரையா கொட்டிக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா எதிர்க்க மறைந்த முதலமைச்சர், மறைந்த தலைவர் திரு எம்ஜிஆர் அவருடைய படம் அங்க ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்நேரம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தா எப்படி எழுதிருப்பாரு? நீங்க அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. அதிமுகவோட நிலைமையை பார்த்து, திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமையை பார்த்து எம்ஜிஆர் கீழே உருண்டு எழுதிருப்பாரு, என் கட்சியை எப்படி ஆக்கிட்டீங்களாடா அப்படின்னு. எனவே இதையெல்லாம் நாம் மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக வரப்போகின்ற தேர்தலில் பாசிஸ்டுகளுக்கும் அவங்களுடைய அடிமைகளுக்கும் ஒரு சரியான பாடத்தை நாம கற்றுக் கொடுத்தாக வேண்டும். நாம மீண்டும் மீண்டும் தலைவர் சொன்ன மாதிரி டெல்லிக்கு தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத நாம நிரூபிச்சு காட்டணும். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுங்க. 10 தோல்வி பழனிசாமியையும் மொத்த தோல்வி மோடியையும் மீண்டும் ஒரு முறை ஓட ஓட தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுடைய சக்தியால ஓட ஓட விரட்ட போறாங்க. நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையான ஒரு ஜனநாயக போர். வெல்வது தமிழ்நாடா இல்ல டெல்லியான்னு நாம பார்த்துருவோம்.